இன்றைக்கி தம்பி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ தம்பி சொன்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து வீக்கெண்டு தாங்க. நானே ஹஸ்பண்டும் சரி வீக்கெண்டானா எங்கேயாவது வெளியில் போகிறது வழக்கம் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இங்கே மதுரையில் வந்து திருவிழாலாம் நடந்துகிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பொருட்காட்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சடனாக அப்படியே கிளம்பி மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ரைடே ஈவினிங்கே நாங்கள் போயிட்டோம். அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருட்காட்சிக்குமே போய் அங்கேயுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வர நைட்டு 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து சாட்டர்டே மார்னிங் தான் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸான திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது பக்கத்துலேயே. வந்து அக்கா வந்து மதுரையில் வந்து திருமங்கலத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மஹாலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம் எல்லோரும். யார் யார் இப்போ போயிட்டுருக்கோன்னா, நானே ஹஸ்பண்டு, அப்புறம் தங்கச்சி பையன், அக்கா பசங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் தான் இப்போ வந்து காலையில் வீட்டிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சூப்பராக கிளம்பி போயிட்டுருக்கோம். செம்ம வெயிலுங்க, மதுரையில் வெயில் கொளுத்தி தள்ளிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா அந்த மஹாலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து மதுரைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து அக்கா கல்யாணத்தப்போ நான் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன். மஹாலில் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மைசூரில் இருக்க மைசூர் பேலஸ் வந்து போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதை விட கொஞ்சம் சின்னது. பட் வந்து இது நல்லா தூண் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மஹாலை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மஹால் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மஹால் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மதுரையை ஆண்டுட்டு இருந்த திருமலை நாயக்கர் மன்னரால் தான் 1636ஆம் ஆண்டில் இந்த மஹாலை வந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த அரண்மனைக்கு அவருடைய பேரே வச்சுட்டாங்க, மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக இந்த அரண்மனையோட உயரம் பார்த்திங்கன்னா 58 அடி உயரம் இருக்குது. மொத்தமாக 248 பிரம்மாண்டமான பெரிய பெரிய தூண்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனவனையுமே ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அங்கே இருக்க தூண்கள் எல்லாமே. ஸோ அவ்வளோ பெரிய தூண் இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் வந்து அந்த தூணை சுற்றிடு இப்படி கையை இப்படி அகலமாக வச்சு நின்னப்போ கரெக்டாக இருந்தது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ரீல்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. ஓகே நம்மளும் வந்து சில ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே நல்லா நடந்து போய் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் கண்டுபிடிச்சோம். ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்க இடத்துல போய் நின்றுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மஹாலை பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா சொர்க்க விலாசம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அரங்க விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. அதில் வந்து சொர்க்க விலாசம்னு சொல்கிற பகுதியில் தான் மதுரையை ஆண்டுட்டு இருந்த நாயக்க மன்னர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. இன்னொரு சைடு அரங்க விலாசம் அப்படின்னு சொல்கிற சைடு வந்து மன்னரோட தம்பியான முத்தியாலு நாயக்கர் அப்படின்றவர் அவர் ஃபேமிலியோட அந்த சைடு வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த அரண்மனையிலே பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஒவ்வொரு ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா இசை மண்டபம், அதுக்கப்புறம் நாடக சாலை, பல்லக்கு சாலை, ஆயுத சாலை, அதுக்கப்புறம் வழிபாட்டு தலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தப்புறம், பூங்காக்கோள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரூம்ஸு, நிறைய மண்டபங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இந்த மஹால்லே பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற வேலையாட்கள் எல்லாமே தங்குறதுக்கான ரூம்ஸுமே அங்கேயே வந்து எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியில் ஜஸ்ட்டு வராண்டா மாதிரி இருக்கிற சைடை மட்டும் சுற்றிலும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். 1971ஆம் ஆண்டு வந்து தேசிய நினைவு சின்னமாகவும் இந்த மஹாலை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மஹாலை விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1981ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மஹாலில் ஈவினிங் டைம் வந்து ஒரு சின்ன ஒளியும் ஒளியும் ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டுருக்காங்க. 6:40லேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும், 8 மணி டு 8:40 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்லேயுமே நடக்குது. ஸோ 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுறதில்ல. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து உட்காந்துருந்தோம். உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா
ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் பசியும் எழுத்துருச்சு. சரி ஓகே நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்லாம், லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது போகிறதுனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மஹால்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருந்துச்சு. பட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வரும்போது மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் விற்பாங்க. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பாபி டால் பொம்மை மட்டும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, எல்லோரும் செம்ம டயர்டாகிட்டோம் இப்போவேவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்ததுங்க. சரி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் ஏதாவது சாப்பிட்லாம், அதாவது மதுரை ஸ்பெஷல் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம். பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா இந்த முகூர்த்த டைம் போலங்க, எந்த சைடு பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம். அது வந்து வீக்கெண்டு வேறையா, எந்த சைடு அதாவது ஜவுளி கடையாக இருக்கட்டும், நகைக்கடை, ஹோட்டல்ஸ் எல்லா பக்கட்டும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது மதுரை ஏன் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது, எங்கிட்டு பார்த்தாலும் கும்பல் கும்பலாக இருக்காங்க ஆளுங்க. அது முகூர்த்த டைம் அப்படின்றனால ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து எல்லோரும் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. சில பேர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக அப்படியே ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த ரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களால் வந்து சரி மதுரை ஸ்பெஷல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்களால் அது வந்து சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் பசி எடுத்தனால சரி ஓகே கேஎஃப்சி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியில் வந்து கொஞ்சமாக சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே ஷாப்பிங் பண்ணலாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளெல்லாம் போகல. பட் அங்கேயுமே பார்த்திங்கன்னா லைன் வந்து ரொம்ப தூரம் வரையும் நின்றுட்டுருந்தாங்க. ஏன்னா நடை வந்து 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே வெயிட் பண்ணி போக முடியாது. வெளியிலே வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணோம். ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. டிசைன்ஸு, கலர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போதைக்கு ட்ரெஸ் வந்து தேவையில்லை, சரி இன்னொரு டைம் வரும்போது கண்டிப்பாக இங்கே ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் மட்டும் போயிட்டு கொஞ்சமாக கம்மல், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு செயின், ஸோ அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரீட் வழியாகவே நடந்து அப்படியே வந்து கடையெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருந்தது, கரும்பு ஜூஸு. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து வண்டிக்கு போயாச்சு. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணுங்க 2 பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சித்தி நாங்கள் எடுக்கிறோம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. திரும்பவும் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆயுமே பார்த்திங்கன்னா எங்கள் எந்த ஹோட்டலுமே ஃப்ரீயாக இல்லை, அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது. நான்வெஜ் ஹோட்டல் ஸ்பெஷலாக சொல்லணும்னா. ஸோ அதுக்கப்புறம் சரி வழி இல்லை, நம்ம வந்து வெஜிடேரியனே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு எல்லோரும் வந்து மீல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா மதுரையில் வந்து மதுரை ஸ்பெஷல் நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் நாங்கள் வந்த டைம் அப்படி ஆயிடுச்சு, முகூர்த்த டைம். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டேஸு அப்படின்றனால உண்மையிலே செம்ம க்ரௌடடாக இருந்தது. சரி ஓகே வந்து எல்லாருக்கும் செம்ம பசி அப்படின்றனால நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை. போய் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படி வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்க, அக்காங்க எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் தங்கச்சி, ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து அப்படியே வத்தலை கொண்டு வந்து கிளம்பிட்டோம். உசிலம்பட்டி சைடு தான் நாங்கள் போயிருந்தோம். போகிற வழியில் நல்ல மழை, செம்ம மழைன்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. இந்த மழை பெஞ்சிட்டே ட்ராவல் பண்ணுறது. பின்னாடி வந்து தங்கச்சியும் தம்பி 2 பேர் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வத்தலை கொண்டு போயிட்டு தங்கச்சியும் தம்பியும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்படியே கேரளா கிளம்பிட்டோம். டைம் வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எங்களை ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் போக சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் டே வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் ஒரு ஹோட்டலில் வந்து நானே ஹஸ்பண்டும் தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் குழம்பு ஒன்று வாங்கியிருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இந்த வீக்கெண்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கெண்டு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.